நான் திரும்ப திரும்ப வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் இல்ல. இது உங்களோட சேனல்ல நான் ஓப்பன் சேலஞ்ச், ஓகேங்களா? ஓப்பன் சேலஞ்ச். இந்த 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 கம்பெனியை தடை பண்ணி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணா எத்தனை பணம் இவங்க வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருமா தெரிஞ்சிராதா? ஆதங்கத்துல பேசுறதுல ஒருத்தர் கூட நாங்க வந்து இது பண்ண மாட்டோம். நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவோம். உங்களுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க ஆதங்கப்படுறீங்க, அதெல்லாம் நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஆனால் உங்க மனைவியை பத்தி பேசுறது, உங்க அம்மாவை பத்தி பேசுறது, அது தவறா பேசுறதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்களா? என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்து திடீர்னு எந்திரிச்சு வந்தோம்னா மைவித்திராட்சை மட்டும் பிடிச்சு இதை வந்து டார்கெட் பண்றாங்க. சிசிபிக்கு நீங்க போங்க, அசோக் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதாவது மோசடிகள் எத்தனை நம்ம வந்து குடிச்சிருக்கோம். மாடர்ன் மாமின்ட்டு ஒரு மோசடி பாத்தீங்களா? பேப்பர்ல எல்லாம் பயங்கர ஃபேமஸ். அது யாரு கம்ப்ளைண்ட்? எல்லாம் வெவ்வேறு இடத்துல அத்தனை லேடிஸ் தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் போஸ்ட் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ட்ராக் லைன் பண்ணி கொடுத்து அது எல்லாம் பண்ணி 35 லட்சம் அந்த அம்மா கிட்ட இருந்து ரெக்கவரி ஆகி இப்ப சிசிபில இருக்குதுங்க. நான் வந்து புகார் கொடுக்க சொல்றேன். புகார் கொடுத்துட்டா இவங்க கம்பெனி வந்து இழுத்து மூடிடுவாங்க. அதனால புகார் கொடுக்காதீங்க. நம்ம கையவே வச்சு நம்ம கண்ணை குத்துறதுக்கு இது பண்றாங்க. ஜனவரி நம்ம சட்டம் நீங்களே எடுத்து பாருங்க. பட்ஸ் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றது அப்படின்னா, விக்டிம்ஸ் நாட் நெசசரி. நம்ம புகார் கொடுத்து முதல் மாசம் வந்து ஜனவரி 19 வந்து இவங்க வந்து வழக்கு பதிவு செய்யும் போது விக்டிம்ஸ் இல்ல, மோசடின்னு தெரிஞ்சுன்னா ஒரு இன்ஸ்பெக்டரே வந்து இது மேல நடவடிக்கை எடுக்கலாம். அதுதான் நம்மளோட சட்டம் சொல்லுது. பேமெண்ட் இவங்க நிறுத்தணும்னா மார்ச் மாசம் ஒரு காரணம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து தேர்தல காரணம் சொல்றாரு. அப்புறம் கேஒய்சி சொன்னாரு. அப்புறம் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாரு, ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பணத்தை போட்டு அப்படின்னு சொல்லி ஜூன், அதாவது தேர்தல் முடிச்சோன்னா போட்டுரும். தேர்தல் முடிச்சோன்னா என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க சொன்னது வந்து ரிசல்ட் வர மட்டும் நாங்க போட முடியாது. அதான் இந்த ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 4க்காச்சும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பந்தயம் எல்லாம் கட்டினாங்க. ஜூன் 10க்குள்ள வந்து பேமெண்ட் வரும். ஆனால் அப்பவும் பணம் கொடுக்காம இவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் திரும்ப திரும்ப வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் இல்ல. உங்க பாக்கெட்ல நீங்க பணம் வச்சிருக்கீங்க. உங்க கைது செய்யும் போது பாக்கெட்டை செக் பண்றாங்க. எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? நீங்க வந்து சொல்றீங்க உங்க பாக்கெட்டுக்குள்ள 4 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன் 40 ரூபாய் தான் வச்சிருக்காங்க. உங்களை கைது செஞ்சு செக் பண்ணும்போது தெரிஞ்சிருமா தெரியாதுங்களா? இந்த மக்களுக்கு சிஎம் மெம்பர்ஸுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு தேவைங்க? 1000 கோடி தேவை. 1000 கோடி இந்த நிறுவனத்துக்கிட்ட இல்லைன்னு நான் சொல்றேன். நம்ம இதுக்கு முன்னாடி மைவித்திராட்சி வந்து பார்த்திருப்போம். அதே சேம் என்ன அவங்க வந்து பண்ணாங்களோ அதே ஸ்கெட்ச், அதே ப்ளூ பிரிண்ட். இது இன்னொரு மோசடி. நீங்க வந்து ஒரு கொலை கூட எமோஷனல்ல நடந்துடலாம். சண்டை போடுறாங்க, திடீர்னு ஒரு இதுல ஏதோ ஒண்ணு கொலை நடந்துடலாம். இதை கூட நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கேஸுகள் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமெடிடேட், பிளான் பண்ணி உட்கார்ந்து ஓகே நம்ம மக்களை இப்படிதான் ஏமாத்த போறோம், இப்படிதான் பண்ண போறோம் பிளான் பண்ணி இவங்க வந்து மோசடி பண்ணி இருக்கிறாங்க. இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுக்கணும். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம்ங்க, நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மீடியால இருக்கீங்க. என்னென்னலாம் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சார் இப்போ மறுபடியும் வந்து ஜிஎம்ஆர் அப்படின்ற ஒரு ஆப் மீது நேத்து வந்து கோவை காவல் நிலையம் அலுவலகத்துல வந்து நிறைய பெண்கள் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அதுவுமே எந்த மாதிரியான மோசடி, அது உண்மையிலே மோசடி தானா இல்ல அவங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்றதுனால புகார் கொடுத்திருக்காங்க? மோசடி தாங்க, மோசடி. இது எப்படின்னா சேம் நம்ம இதுக்கு முன்னாடி மைவித்திராட்சி வந்து பார்த்திருப்போம். அதே சேம் என்ன அவங்க வந்து பண்ணாங்களோ அதே ஸ்கெட்ச், அதே ப்ளூ பிரிண்ட். இது இன்னொரு மோசடி. அதே அப்ளிகேஷன். இப்போ மைவித்திராட்சியில நம்ம பார்த்திருப்போம், ஒரு அப்ளிகேஷன் இருந்திருக்கும். இதுலயே அப்ளிகேஷன். இதுலயும் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், அதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இதுலயும் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் இவ்வளவு கட்டினீங்கன்னா லெவல்ஸ் வச்சிருக்காங்க. இது கட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வரும், ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு. ஒரு 9 ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேரை சேர்த்து விட்டு அதுக்கு பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் கேஸ் நடந்து ஓகே இல்ல மைவித்ரி ஆர்ட்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அதுக்கு இன்னும் கேஸ் நடந்துட்டு தானே சார் இருக்கு. இன்னும் அது ஒரு மோசடி ஆப் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இன்னும் சொல்லவே இல்லையே. இல்ல அதிகாரப்பூர்வமா கண்டிப்பா சொல்லியாச்சுங்களே. அதிகாரப்பூர்வமா நம்ம பேசி இப்போ ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து ஜனவரி எண்ட்ல நம்ம பேசணும். ஆமாங்க. மார்ச் அந்த டைம்ல, மார்ச் அல்லது ஏப்ரல் டைம்ல கமிஷனர் வந்து, அதாவது காவல்துறை வந்து ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு பிரஸ் நோட் கொடுத்துட்டாங்க. இந்த நிறுவனத்து மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. மெயின் வழக்கு வந்து விசாரணையில இருக்கு.
இத பத்தி நீங்க வந்து யார் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னாலும் அது வந்து மோசடி சட்டவிரோதமானதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அறிக்கையே வந்து பிரஸ் நோட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 5வது மாசம் மே மாசம். இப்ப இந்த ஜிஎம்ஆர் ஆப்லாம் என்ன நடக்குது சார்? அது எந்த குரூப் சார்? யாரு என்ன அந்த தகவல் எதுவும் உங்களுக்கு கிடைச்சதா? இது வந்து ஒரு லேடி வந்து சொல்றாங்க. அவங்க தான் அட்மினா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இனிஷியலா இருக்குதுங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்குது. அதுல வந்து ஏன் இது வந்து இன்னும் வெளிவரல அப்படின்னா, தி ஸ்கேல் ஆஃப் தி ஸ்கேம் இஸ் லோ. அதாவது நீங்க இப்ப மைவித்ராஜ் எல்லாம் வந்து 1000 2000 கோடின்னு பேசுறோம். ஓகேங்களா? இது ப்ராபபிலி வந்து ஒரு 100 கோடிக்கு உள்ள இருக்கு. சோ அப்ப அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால இன்னும் இது பின்னாடி யாரு, இல்ல ஒரு பெரிய லார்ஜர் ஆட்கள் இருக்கிறாங்களா, இல்ல இது வந்து இட் இஸ் ஸ்மால் ஸ்கேலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. ஆனா அதுல வந்து பெருசா ஹிட் ஆகல. இது மாதிரி கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மோசடிகள் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கும். இந்த மோசடி வந்து அவங்களால கொடுக்க முடியாதனால சேம் மைவித்ராஜ் மாதிரி ஒரு ஆப் வச்சிருக்காங்க, லெவல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ரிட்டர்ன்ஸ் வரல அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்கள் வந்து வீதிக்கு வராங்க. மக்கள் என்னைக்கு வீதிக்கு வராங்க? பணம் கொடுக்க முடியல, அந்த நிறுவனத்தினால கொடுக்க முடியல அப்படிங்கும் போது மக்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? பேட்டி கொடுத்திருக்க வீடியோ அந்த பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதான் நீங்க ரொம்ப மெயினா பார்க்கணும். அந்த ஆள் அப்ஸ்கேண்ட் ஆயிட்டாங்க, அவங்கள வந்து எங்களால தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கும் போதுதான் மக்கள் வந்து வராங்க. இததான் நான் மைவித்ராஜ்ல சொல்றேன். முதல் முறையா ஃபர்ஸ்ட் எவர் கேஸ், ஃபர்ஸ்ட் எவர் இன் தமிழ்நாடு ஒரு கேஸ் 25 வருஷம் டான்பெட் சட்டம் இருந்துச்சுன்னா கூட ஒரு முறை கூட மோசடிகள் தடுக்கப்படல. அதாவது நான் சொல்றது பெரிய மோசடிகள் 1000 கோடி 2000 கோடி மோசடி நடக்கிறது தடுக்கப்படல. அப்ப இந்த முறை தான் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதெல்லாம் வந்து சின்ன ஸ்கேல். 100 கோடிங்கிறது நீங்க மோசடின்ட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா 100 கோடி 50 கோடி எல்லாம் வந்து சின்ன ஸ்கேல். ஓகேங்களாங்க? அதெல்லாம் வந்து மக்கள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரதே லேட்டா தான் தெரிய வரும். இப்ப நீங்க வந்து மைவித்ராஜ் ரிலேட்டடா புகார் கொடுத்து அது மூலமா நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ அந்த வழக்கு என்ன நிலைமையில இருக்கு? இப்பவுமே நிறைய பேர் வந்து அமௌண்ட் வரல அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோக்கிலேயே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன நிலைமையில இருக்கு சார் அந்த கேஸ்? இப்ப நீங்க ஒரு பொது தளத்துல போய் நீங்க வந்து மைவித்ராஜ்னு போட்டு பணம் வருமா வராதா, எங்க கோயம்புத்தூர்லயே ஒரு பேஜ்ல வந்து நான் பார்த்தேன். முந்தானேத்து யாரோ ஒருத்தர் வந்து போட்டுட்டாங்க, பணம் வருமா வராதா அப்படின்னு போட்டுனேன். அதுல வந்து 95% மக்கள் வந்து என்ன கீழே கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா வராது, புடிச்சு கிண்டல் அடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்து அது யாருனால? என்னால கிடையாது. அது வந்தது வந்து முழுக்க மீடியானால, யூடியூப் சேனல்ஸ்னால, உங்களை மாதிரி சேனல்ஸ்னால தான் வந்து இவ்வளவு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுல இப்ப வந்து இன்னும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த நிறுவனத்துல இருந்துட்டு அந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணி சம்பாரிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, முதல்ல அந்த 10,000 பேர், அவனுக்கு வந்து இப்ப பெரும் அடியா இருக்கு. நாங்க வந்து இப்ப இதோட இன்னையோட பாத்தீங்கன்னா 6 வழக்குகள் பதிவு செஞ்சாச்சு. ஓகேங்களா? 6 வழக்குகள் பதிவு செஞ்சு அது வந்து இப்ப ஹைகோர்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. இஓடபிள்யூ வந்து பயங்கர நல்லா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பவும் வந்து அது கண்டிப்பா நல்ல நிறுவனம். இப்ப இந்த வீடியோ கீழே நீங்க பாப்பீங்க கமெண்ட்ஸ் வந்து குட் கம்பெனி, மைவித்ராஜ் குட் கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு போடுவாங்க. அது யாருன்னா அந்த அப்ளைனஸ் 10,000 பேர் சம்பாரிச்சிருப்பான் பாத்தீங்களா, அவனால தாங்கிக்க முடியாது, இந்த நிறுவனம் வந்து போயிடுச்சு, அவன் வந்து எழுதிட்டு இருப்பான். ஆனா பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு இஷ்யூ நடக்குது, கம்பெனிய எந்த விதத்திலயும் அவங்க க்ளோஸோ இல்ல நிறுத்தியோ வைக்கல, ஆப் கண்டினியூவா ரன் ஆகிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரு பேக் அண்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு தானே இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தோட எம்டியுமே அப்பப்போ ஒரு ஆடியோ போடுறாரு, லாஸ்டா ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. அதுலயுமே அமௌண்ட் வந்து இந்த எலெக்ஷன்னாலையும் கேஒய்சி அப்டேட் பிரச்சனைனாலையும் தான் அமௌண்ட் வர்றதுல தாமதமாகுது, கண்டிப்பா அமௌண்ட் வரும் அப்படின்ற அசூரன்ஸ் கொடுக்குறாரு. சோ அப்படி இருக்கும்போது எந்த விதத்துல வந்து அதை நீங்க வந்து மோசடி நிறுவனம் இல்ல அது அவ்வளவுதான், அதோ இதோட முடிஞ்சிருச்சு, ரன் ஆகல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இல்ல, கண்டிப்பா சொல்லலாம். ஏன் சொல்ல முடியாது? நம்ம வீம்புக்காக சொல்றது கிடையாது. இது வந்து நம்ம பணம் அவங்க கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதை பத்தி நமக்கு கேள்வியே கிடையாது. ரெவென்யூ ஷேரிங் வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? யாரு வேணாலும் எந்த நிறுவனம் வேணாலும் தான் லாபத்தை வந்து அவன் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். இப்போ உங்க கம்பெனி இருக்குது, உங்க கம்பெனிக்கு ஒரு லாபம் வருது, அந்த லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், இல்ல உங்களுக்கு எடிட்டர்ஸுக்கு கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அது அந்த கம்பெனியோட டெசிஷன். அதுல நான் தலையிடவே முடியாது, 3வது மனுஷன் தலையிடவே முடியாது. ஓகேங்களா? நீங்க எப்படி ஆடம்பர செலவு வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க நிறுவனத்துக்கு எப்படி காசு வருது அப்படின்ட்டு இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நீங்க வந்து உங்க மீடியாக்கு விளம்பரங்கள் வருது,
அல்லது உங்களுக்கு வந்து வியூஸ் போய் அதுல இருந்து ஒரு ரெவன்யூ வருது அப்படின்னா அது வந்து முற்றிலும் கரெக்ட். நீங்க வந்து செய்யறது அந்த காசை நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எங்க கேள்வி வருது அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா, நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னா, அப்ப அந்த கேள்வி வரும், எங்க அந்த 9 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மைவித்ராஜ் பாத்தீங்கன்னா மாசம் அந்த சிஎம் மெம்பர்ஸுக்கு வந்து 2 லட்சம் பேருக்கு நாங்க கணக்கு போடுறோம். ஓகேங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு இவங்க 60 லட்சம் பேர்னு போடுறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நாங்க 2 லட்சம் பேர்னு போடுறோம். 2 லட்சம் பேருக்கு சராசரியா அவங்க கொடுக்குறாங்க. வெறும் பேசிக் பிளான்ல கொடுக்குறாங்கன்னா 14,000 ரூபாய், பிடிதல் போக 12,000 ரூபாய் கிடைக்கும். 11,000 சில்லறை கிடைக்கும். நாங்க அதையும் குறைச்சு 10,000 ரூபான்னு சொல்றோம். ஓகேங்களா? நீங்க சில வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து நான் 50,000 வாங்குறேன், 30,000 வாங்குறேன் சொல்லுவோம். நான் வந்து அதை எல்லாம் குறைச்சு வெறும் 10,000 ரூபாய் எடுத்துக்கிறேன். அப்படின்னா 2 லட்சம் பேருக்கு அவங்க கொடுக்கறதுக்கு ஒரு மாசத்துக்கு 200 கோடி வேணும். எவ்வளவுங்க? 2 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா 200 கோடி ஒரு மாசத்துக்கு தேவை. இந்த 200 கோடி எங்க வருது அப்படின்னு பார்க்கணும். இவங்க இந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க, நான் பொருள் வித்து நான் வந்து அந்த காசை வந்து லாபத்தை வந்து கொடுக்குறேன். அப்படி இல்ல எனக்கு விளம்பரம் வருது, அந்த விளம்பரத்துல இருந்து நான் வந்து பணத்தை வாங்கி நான் வந்து மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 வகையா வந்தாலும் உறுதியாக அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். கரெக்ட்டுங்களா இல்லைங்களா? ஜிஎஸ்டில ரிஃப்ளெக்டே ஆகல. ஓகே, சிம்பிள். அது வந்து மோசடின்னு ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? இதுலதான் மோசடின்னு ப்ரூவ் ஆகுது. இத எம்எல்ஏ இததான் வந்து விசாரிச்சுக்கிட்டு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இது மோசடின்னு சொல்லிட்டு புகார் அவங்க வந்து இது வந்து அந்த அரசு அந்த கம்பெனி விளக்கம் கொடுக்கிறது அரசுக்கு தானே கொடுக்கணும். இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்ப நீங்களுமே அப்பப்போ ஒரு வீடியோ போடுறீங்க, மைவித்ராஜ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அலர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, விசாரணை போயிட்டு இருக்கு, பணம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒரு நிறுவனத்தை டார்கெட் பண்ணி அப்படி எப்படி சொல்லுவீங்க? புகார் கொடுத்தது நீங்கன்ற அடிப்படையில நான் கேட்கிறேன். ஆமா அதுதான் புகார் கொடுத்தது நாங்க. இப்ப வந்து இந்த வழக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நாங்க தான் அந்த கோர்ட்ல என்ன போயிட்டு இருக்குது. நாங்க ரெட்டு வந்து 2 பாதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்கிறாங்க, அதை நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். நாங்க வந்து ஒரு ரெட்டு போட்டிருக்கோம், நாங்க ஒரு டிரெக்ஷன் போட்டிருக்கிறோம். கோர்ட்ல வந்து இவங்களுக்கு பெயில் வரும்போது நாங்க இன்டர்வென்ஷன் போறோம். இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் போய் இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கான காரணங்கள் கொடுக்குறோம். இப்ப நாங்க புகார் கொடுக்கும்போது போலீஸ் வந்து எங்களை சமன் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த சமன் பண்ணி கூப்பிடும் போது நாங்க போய் ஆவணங்கள் கொடுக்குறோம். அந்த ஆவணங்கள் வந்து 60 பக்கம் கொடுக்குறோம். ஒவ்வொரு கேஸுக்கு நாங்க போகும்போது நிறைய பக்கங்கள். சும்மா நாங்க போயிட்டு வெறும் வார்த்தைகள்ல இந்த மாதிரி இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது கிடையாது. இவர் குற்றம் பண்ணி இருக்காருங்க எப்படின்னு கேட்டா அப்படி எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க யூகிக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொன்றுக்கும் ஆவணங்கள். இந்த மைவித்ராஜ் வந்து நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி போய் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மோசம் அப்படின்னு சொன்னா நீ எப்படி மோசம்னு சொல்ற, எங்க குருஜி பத்தி தெரியுமா, அவர் வந்து 2 டாக்டர் பட்டம் வாங்கி இருக்கிறாரு, அவரு வந்து இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு வந்து பிஎஸ்எஸ் எல்லாம் வந்து அவார்டு கொடுத்திருக்கு, சிறந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து இது போலின்னு சொல்றோம். போலின்னா எப்படி ஒரு லெட்டர் வந்து எது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னா, இந்த புகார் வந்து பொய்யா இருக்கும்னா, இந்த நிறுவனத்தில் வாங்கிய விஜயராகவன் நடத்தும் விஜயராகவன் 2 டாக்டர் பட்டம் வாங்கி இருக்கிறார், அது போலி, இது மேல நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இது தப்பு. ஓகேங்களா? நாங்க எப்படி கொடுப்போம் தெரியுங்களா? இந்த நிறுவனம் இந்த விஜயராகவன் நிறுவனர் வந்து குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியில வாங்கி இருக்கிறாரு. அந்த குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டி மலேசியால இருக்கு. அதோட அட்ரஸ் போய் பாத்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனி இருக்கு. அங்க மலேசியால நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல செக் பண்ணி அதுல யூனிவர்சிட்டியே இல்ல. அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி அதோட தரப்பு இருக்குதுங்க, அவங்களுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி கிட்ட இருந்து மெயில் வாங்கியிருப்போம். அடுத்து யூனிசெஃப்னு சொல்றாரு. யூனிசெஃப் நாங்க சுவிட்சர்லாண்டுக்கே பேசியிருப்போம், மெயின் இதுக்கே வந்து பேசி அவங்க கிட்ட இருந்து மெயில் வாங்கியிருப்போம். அந்த டாக்குமெண்ட் இங்க யூனிசெஃப் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அட்ரஸ். அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனா ஒரு காலி இடம், ஒரு காலி தோட்டம், அதை காமிக்கிறோம். அடுத்தது இதுக்கு முன்னாடி இவங்க ப்ரீவியஸா என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கூட இருக்கிறவங்க மேல என்ன வழக்கு இருக்குது, இதே மாதிரி மோசடி பண்ணிருக்காங்க. போலி பட்டம் வாங்கி தரேன், கவர்னர் கிட்ட வந்து பட்டம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து 15 லட்சம் ரூபாய் ஒருத்தர் கிட்ட வாங்கியிருக்காங்க, இக்னிஷியஸ் பிரபுன்னு சொல்லிட்டு. அது குனியமுத்தூர்ல போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் ஆயிருக்கு. அந்த கேஸ் டீடைல்ஸ், அதுல பெயில்ல வந்து விஜயராகவன் என்ன சொல்றாரு அந்த டீடைல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து எல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிறாரு கௌரவ டாக்டர் பட்டம். யூனிசெஃபோட அது ரெஜிஸ்டர் பண்ணதோட நேஷனல் டைரக்டர் யாரு, அது பார்த்தா விஜயராகவன். சோ இவரே ரெஜிஸ்டர் பண்ணி இவரே வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி அத்தனை ஆவணங்களும். நான் சொல்றது புரியுதுங்களா? சும்மா ஒப்புச்சப்பா கொடுக்கறது. அதே மாதிரி இந்த நிறுவனம் மோசடி அப்படின்னு சொல்றதுக்கு 60 பக்க ஆவணங்கள்,
இந்த பணம் வாங்குறதுல என்ன பிரச்சனை, இந்த இவங்களுக்கு பணம் எப்படி வாங்குறாங்க, அது மாத்திரை வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க, அது எந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறாங்க, அதை இவங்க எத்தனை மதிப்பு கூட்டி வந்து விற்கிறாங்க, அந்த டைரக்ட் செல்லிங்ல நம்ம சட்டம் என்ன, அது எவ்வளவு பர்சன்டேஜ் பண்ணிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்குங்க ஒரு இது நான் சொல்றேன். ஆர்எம்பிஎல் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன பண்ணுது, அதுவும் மோசடி நிறுவனம் தான். அது வந்து அதை விசாரிச்சது வந்து இடியே விசாரிச்சது. இடி விசாரிச்சு ஒரு பிரஸ் ரிலீஸ் போட்டிருக்குது. ஆர்எம்பி இடி பிரஸ் ரிலீஸ் நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துடும் அந்த பிரஸ் ரிலீஸ். அதுல வந்து தெள்ள தெளிவா என்ன சொல்லுது, அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொருளை வந்து 100 ரூபாய் பொருளை 40 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகேங்களா, 100 ரூபாய் பொருளை 40 ரூபாய்க்கு வாங்கி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க விட 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு 60 ரூபாய் லாபம். ஓகேங்களா, அந்த 60 ரூபாய் லாபத்துல இவங்க கொஞ்சம், இந்த கம்பெனி கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி கொஞ்சத்தை கீழே அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க, மணி சர்க்குலேட் வந்து பண்றாங்க. அதை விசாரிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இல்ல நீ இடி வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கு, இது பண்ணக்கூடாது, இது டைரக்ட் செல்லிங் படி தப்பு, நீ எம்எல்ஏ பண்ணிட்டு இருக்கிற, இதே 60%. புரியுதுங்களா? ஆனா இந்த நிறுவனம் என்ன பண்ணுது, மைவித்திராஜ் என்ன பண்ணுதுன்னா 300 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப அந்த 3000 ரூபாய் பொருளை இவங்க வந்து 1,26,000 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அதோட பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் என்ன தெரியுங்களாங்க, எவ்வளவு மதிப்பு கூட்டி விற்கிறாங்க தெரியுங்களா? 1889% வந்து ஜாஸ்தி பண்றாங்க. இது சட்டப்படி குற்றம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா இது மக்களுக்கு இவங்க ஒண்ணு சொல்றாங்க, கவர்மெண்ட் கிட்ட ஒண்ணு சொல்றாங்க. அது ரெண்டுமே முரண். மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க எங்கிட்ட பொருள் வாங்கிடுறீங்க அவ்வளவுதான், ஆனா நாங்க எங்களுக்கு வீடியோ இதுல இருந்து எங்களுக்கு காசு வருதுன்னு சொல்ல மாட்டேறாங்க. எங்களுக்கு நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா காசு வருது, நாங்க போய் ஒரு கம்பெனி கிட்ட போய் ஒரு பொருளை வாங்குவோம், பல்கா வாங்குவோம், நாங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்க்கு வாங்கி ரீட்டைலுக்கு விற்போம், இதுல லாபம் வருது, இதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல என் பொருளை வாங்குறேன், என் பொருள் வந்து நான் நிறைய பொருள் 90 பொருள் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன், இதை வந்து மக்கள் கிட்ட விற்கிறேன், விளம்பரத்தை வந்து அவங்களே பார்க்க வச்சு நான் வந்து விற்கிறேன், எனக்கு அதுல லாபம் வருது, அதை நான் கொடுக்குறேன். இது ரெண்டுமே ஜிஎஸ்டில ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எது பண்ணாலும் ஜிஎஸ்டில ரிஃப்ளெக்ட் ஆகும். இது எதுவுமே இல்லை. ஜிஎஸ்டில வந்து நாங்க போய் புகார் கொடுத்து அதோட டீடைல்ஸ் நம்ம வந்து வாங்குறோம். புரியுதுங்களா? இந்த ஆவணங்கள் இப்ப நீங்க புகார் கொடுத்திருக்கீங்க, இப்ப என்ன கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, எத்தனை கேஸ் பெண்டிங்ல இருக்கு சார்? ஏன்னா மக்கள் வந்து இன்னுமே வந்து அமௌண்ட் வருமா, இந்த பிப்ரவரி மார்ச்ல இருந்தே அமௌண்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது வழக்குகள் வந்து முதல் மெயின் வழக்கு வந்து இந்த மணி சர்க்குலேஷன் வச்சு போட்ட வழக்கு. ஓகேங்களா, அதாவது உங்ககிட்ட பணத்தை வாங்கி கீழே ஆட்கள் சேர்த்து விட்டு அந்த அதை தான் மணி சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டதுதான் மெயின் வழக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவங்க வந்து கூட்டம் சேர்த்துட்டதுக்காக. ஓகேங்களா, மூணாவது கமிஷனர் ஆபீஸ்ல தர்ணா பண்ணதுக்காக, நாலாவது கொலை மிரட்டல், எனக்கு வந்து கொலை மிரட்டல் கொடுத்ததுக்காக அது ஒரு வழக்கு. அஞ்சாவது இவங்க வந்து இந்த போலி பிஹெச்டி வாங்கினார் பாத்தீங்களா, நான் வந்து கௌரவ டாக்டர் பட்டமே போலின்னு சொல்றேன், அதை வந்து போலீஸ் விசாரிக்குது. அப்ப வந்து இல்ல நான் ரிசர்ச் படிச்சு வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கொண்டு வர்றாரு, பிஹெச்டி கொண்டு வர்றாரு. போலீஸ் என்ன பண்றாங்க, அதை விசாரிக்கிறாங்க, அதுவே போலிங்கிறது அஞ்சாவது வழக்கு. ஆறாவதா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மெயின் வழக்கு வந்து சிசிபி போட்டாங்க பாத்தீங்களா ஜனவரி மாசத்துலங்க, அதை வந்து அவங்க வந்து இஓடபிள்யூக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. இஓடபிள்யூ அங்க ஒரு கிரைம் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்றான், அதான் நம்ம 6ன்னு சொல்லலாம், இல்ல அதை நீங்க முதல் வழக்குன்ட்டே வச்சுக்கலாம், மெயின் வழக்குன்ட்டு. ஆறாவதா போலி கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வழக்கு. சோ இப்ப 6 வழக்கு இருக்கு. இதுல 5 வழக்குகள் வந்து சின்ன சின்ன வழக்குகள், இதெல்லாம் கூட நீங்க வந்து பெருசா நம்ம எடுத்துக்க வேணாம், இதெல்லாம் கூட நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு அரசியல்வாதி மேல 10 வழக்கு இருக்கும், அதுல 9 வழக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வழக்குல இருக்கும், ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு போறோம், அதை பெருசா நீங்க எடுக்க வேணும். மெயின் வழக்கு என்ன, இந்த கம்பெனி வந்து மோசடி செஞ்சிருக்குது, அது வந்து பிரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட் படி குற்றம் அப்படிங்கிறது அந்த இது. அது பட்ஸ் ஆக்ட் படி நீங்க வந்து டெபாசிட் வாங்குறீங்க, அது வந்து குற்றம் அப்படிங்கிறது தான். அதை இப்ப இஓடபிள்யூ விசாரிச்சுக்கிட்டு இது ஒரு வழக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. அதான் 4ஆம் தேதி வழக்குப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க, ஜூன் 4ஆம் தேதி பண்ணியிருக்கிறாங்க. 27 தான் அதுக்கு ஒரு ஐஓ ஆபீசர் நியமனம் பண்றாங்க. அதுல இருந்து வந்து அவர் விசாரிச்சுட்டு ஒரு வழக்குப்பதிவு பண்றாரு. போன மாசம் ஜூன் 4, ஜூன் 3 வச்சுக்கோங்க, வழக்கு வந்து பதிவு பண்ணோன்னே ஆன்டிசிபேட்டரி பெயில் போறாங்க. இதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நான் வந்து என்னோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இது புகார் கொடுத்த எங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா, இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு இது எதுவுமே தெரியாது, ஓகேங்களாங்க. எப்படி அக்யூஸ்டுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது, இது என்னோட கேள்வி. அரசாங்கத்துக்கு இது என்னோட கேள்வி. ஆனா அந்த அந்த அக்யூஸ்டுக்கு வந்து தெரிஞ்சு அவங்க வந்து இதுக்கு போறாங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து பெயிலுக்கு முன்ஜாமீன் போறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போனோம்னா 13ஆம் தேதி வழக்கு வருது, அதை வந்து டைம் கேட்டு வாங்குறாரு ஐஓ ஆபீசர்.
21ஆம் தேதி வருது, அதையும் டைம் கேட்டு வாங்குறாரு. எனக்கு வந்து இன்னும் டீடைலா நான் கொஞ்சம் இப்பதான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 27ஆம் தேதி தான் எனக்கு ஐஓ ஆபீசர் போட்டாங்க. 5வது மாசம் 27ஆம் தேதி தான் எனக்கு வந்து என்ன நியமனம் பண்ணாங்க. எனக்கு வந்து நேரம் வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து டைம் கேட்டு வாங்கிட்டு போறாரு. 28ஆம் தேதி அவர் வந்து 6 பக்கம் 7 பக்கத்துக்கு அவர் வந்து அவரோட கவுண்டர் வந்து கொடுக்குறாரு. அதுல புள்ளி விவரங்கள் என்னென்ன வழக்கு இருக்கு, இதுக்கு முன்னாடி V3 ஆன்லைன்ல யார் டைரக்டர்ஸ், அதுல என்ன மோசடி பண்ணாங்க, அது என்னென்ன ஸ்கீம் பண்ணி இருக்காங்க, அதுல எத்தனை மணிக்கு யூடியூப்ல சேனல்ல வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? எவ்வளவு டீப்பா வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த இதுல என்னென்ன வழக்கு போட்டிருக்காங்க, யார் யார் போட்டிருக்காங்க, எதுக்காக போட்டிருக்காங்க, என்ன பிரிவுகள்ல போட்டிருக்காங்க, இதுல என்னென்ன ஸ்கீம், இவங்க எவ்வளவு காசு வாங்கி இருக்காங்க, இது எல்லாத்தையுமே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு கடைசியில வந்து சொல்றாரு, இவங்களுக்கு கொடுக்க கூடாது, பெயில் வந்து கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதுன்னா, அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் வெர்டிக்ட் இருக்கு. என்ன வெர்டிக்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கொலை கூட எமோஷனல்ல நடந்துடலாம். சண்டை போடுறாங்க, திடீர்னு ஒரு இதுல ஏதோ ஒண்ணு கொலை நடந்துடலாம். இதை கூட நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கேஸுகள் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரீமெடிடேட்டட், பிளான் பண்ணி உட்கார்ந்து, ஓகே நம்ம மக்களை இப்படிதான் ஏமாத்த போறோம், இப்படிதான் பண்ண போறோம், பிளான் பண்ணி இவங்க வந்து மோசடி பண்ணி இருக்கிறாங்க. இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் நம்ம நாட்டோட இது பினான்சியல் ஸ்டெபிலிட்டியுமே இது வந்து பாதிச்சிருக்கும். இவங்களுக்கு பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இதையெல்லாம் வந்து அவரோட ஆர்டர்ல ஜட்ஜ் நீதிபதி வந்து ஆர்டர்ல வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து இப்படி வந்து இவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இஓடபிள்யூ வந்து இப்படி பதிவு செஞ்சிருக்குன்ட்டு அவரோட ஆர்டர்ல பதிவு செஞ்சு, இந்த காரணங்கள்னாலதான் அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல ரொம்ப முக்கியமா வந்து ஒரு வார்த்தை பார்க்க வேண்டியது இருக்கு. இட் சீம்ஸ் லைக், அதாவது இது வந்து மோசடி, பெயிலே வந்து மென்ஷன் பண்றாரு, இது மோசடி மாதிரி வந்து தெரியுது, அதனால வந்து இவருக்கு நான் பெயில் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்றாரு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம இதுல அவரு ஒரு 4 பக்கம் கொடுத்திருக்கிறாரு. ஆர்டர்லயே 4 பக்கம் கொடுத்து, இப்ப இடபிள்யூவும் டைம் கேட்டிருக்காங்களா? இல்ல, இடபிள்யூ தான் கவுண்டர் ஃபைல் பண்ணிட்டாங்க இல்லைங்க. கவுண்டர் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த 18 பக்கம், நான் 6 பக்கம் 7 பக்கம் 18 பாயிண்ட் சொல்றேன் இல்லைங்க, டீடைல்டா சொல்லி இவங்க வந்து கவுண்டர் ஃபைல் பண்றாங்க. இந்த தரப்பை கேட்டுக்கிட்ட நீதிபதி ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா, அவரோட ஆர்டர்ல இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நான் பெயில் ரிஜெக்ட் பண்றேன், உங்க பெயில் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயில ரிஜெக்ட் பண்றாரு. நடந்தது. அடுத்து விஜயராகவன் போறாரு. 2 பேர் இல்லைங்க, சக்தி ஆனந்த், விஜயராகவன், அப்புறம் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காரு. விஜயராகவன் திருப்பி வந்து அவரு பெயிலுக்கு போயிருக்காரு. அந்த பெயிலுக்கு திருப்பி வந்து இஓடபிள்யூ என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேரத்தை வாங்கியிருக்காங்க. இப்போ முதல் கலெக்டர் சொன்னாரு, அப்புறம் கமிஷனர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, அப்புறம் காவல்துறை அறிக்கை கொடுத்தாங்க. அடுத்தது வந்து நாங்க யூடியூபர்ஸ் எல்லாம், நீங்க எத்தனை யூடியூபர்ஸ் வந்து இது மோசடின்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒண்ணு இல்லாம எல்லா யூடியூபர்ஸும் மோசடின்னு சொல்லியாச்சு, நியூஸ் சேனல் சொல்லியாச்சு. அடுத்து வந்து இஓடபிள்யூ வந்து மோசடின்னு சொல்லியிருக்கிறாங்க, கிளியர் கட்டா மோசடின்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி ஐயாவும் என்னன்னா, இட் சீம்ஸ் லைக் அ மோசடி, இட் சீம்ஸ் லைக் அ ஸ்கேம்னு தெள்ள தெளிவா அவரோட ஆர்டர்ல சொல்லியிருக்காரு. ஏன்னா ட்ரையல் நடக்காததுக்கு முன்னாடி அது சொல்ல முடியாது, பெயில் பெட்டிஷன்ல சொல்ல முடியாது. பட் இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பெயில் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்படின்னா இப்போ இட் சீம்ஸ் லைக் அ ஸ்கேம் அப்படின்னும் போது ஸ்கேம் மாதிரி இருக்கு அப்படின்றது தானே அர்த்தம். இன்னும் ஸ்கேம் முடிவு ஆகல அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம பேச வேண்டியது இருக்குல்ல. இப்ப இன்னும் வந்து மக்கள் வந்து பேமெண்ட் வரல அப்படின்ற ஒரு இதுலயும் விரக்திலையும் கமெண்ட் போடுறாங்க. நிறைய பேர் வந்து கூடிய சீக்கிரத்துல அமௌண்ட் அனுப்புங்க, நிறைய சமாளிக்க முடியல அப்படின்ற கமெண்ட் எல்லாம் பார்க்க முடியுது. சோ இப்போ டைரக்டர்ஸ் யாருமே வந்து பெயில் கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க சம்பந்தப்பட்ட அந்த கம்பெனியை சார்ந்தவங்க வெளியில வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது தானே மக்களுக்கும் பேமெண்ட் கிடைக்கும். சோ அதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது, அப்படித்தானே? இல்ல 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 இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாசமே வந்து ஜனவரியோட பேமெண்ட் உங்களுக்கு பிப்ரவரி கிடைக்கும், பிப்ரவரியோட பேமெண்ட் மார்ச்ல கிடைக்கும், அடுத்த மாசம் தான் கிடைக்கும். இது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்போ மார்ச்ல பேமெண்ட் போடலன்னா என்ன அர்த்தம், பிப்ரவரியிலேயே பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜனவரி மாசமே நாங்க வந்து என்ன சொல்றோம், உங்க வீடியோலயே இந்த நிறுவனத்துக்கு பணம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பேமெண்ட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோம். பிப்ரவரி மாசத்துல தேர்தல் இருந்துச்சா, மார்ச் மாசத்துல தேர்தல் இருந்துச்சா? இல்ல. அப்போ அவங்க மார்ச் மாசத்திலேயே அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கறதுக்கு இல்ல. ஏன் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு இல்ல? ஏன் கமிஷன் ஆபீஸ்ல போய் அவர் தர்ணா பண்ணாரு? எங்களுக்கு வந்து அப்பதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் அவர் சைட்ல இருந்து பண்றாரு. அதுக்கப்புறம் தானே எலெக்ஷன் வருது. இப்ப அவர் எலெக்ஷன் கேஒய்சி அப்டேட்னு சொன்னது வந்து ஒரு 13 நாளைக்கு முன்னாடி தான் அதை ரீசனா சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் அப்படி சொல்லலை. இல்லைங்க, நான் சொல்றேன்.
பிப்ரவரி மாசத்துல போய் அவர் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல தர்ணா பண்ணது எதுக்காக அப்படின்னா, யூடியூபர்ஸ வந்து நிப்பாட்ட சொல்லுங்க, பேசுறத நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு. ஏன் அது சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து சேர மாட்டேறாங்க. ஆட்கள் சேர்ந்தா மட்டும்தான் அந்த பணத்தை தான் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ண முடியும். சோ அது வந்து மிகப்பெரிய அடி ஆனோன்னு அவருக்கு வந்து பணம் உள்ள வரல. இப்ப வரலங்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட காசு இல்லாம பேமெண்ட் நின்றும் அப்படிங்கிறது. அது பேமெண்ட் வந்து நிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேமெண்ட் இவங்க நிறுத்தணும்னு பிப்ரவரி மாசம் ஒரு 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 காரணம் சொல்றாரு. அதாவது மார்ச் மாசம் ஒரு காரணம் சொல்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து தேர்தல காரணம் சொன்னாரு. அப்புறம் கேஒய்சி சொன்னாரு. அப்புறம் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாரு, ஜூன் 4ஆம் தேதி உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பணத்தை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன், அதாவது தேர்தல் முடிச்சோன்னா போட்டுருவேன் அப்படின்னு. தேர்தல் முடிஞ்சோன்னா என்ன சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நாங்க சொன்னது வந்து ரிசல்ட் வர மட்டும் நாங்க போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதான் இந்த ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 4க்காச்சும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பந்தயம் எல்லாம் கட்டினாங்க. ஜூன் 10க்குள்ள வந்து பேமெண்ட் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அப்பவும் பணம் கொடுக்காம இவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இல்ல நாங்க ஒருத்தருக்கா போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் முதல்ல வந்து அந்த ஓஎம்க்கு எவ்வளோ, 50 ரூபா. 50 ரூபா வந்து சில பேருக்கு கொடுக்கறது பெரிய விஷயங்களா, இல்ல நீங்க 15,000 50,000 கொடுக்கறது பெரிய விஷயங்களா? அவங்க தான் வந்து காசை போட்டுட்டு இதுல உட்காந்துருக்க அதை கொடுத்தாங்க. அதை கொடுத்தே ஒரு 10 நாள் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்த பிளான் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா எல்லாம் கொடுக்கல. பிஎம்லயும் வந்து ரொம்ப கம்மியா தான். அப்புறம் எஸ்எம் கொடுக்குறாங்கன்னாங்க, அந்த சில்வர் மெம்பர் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 ரூபா கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னா, அப்பதான் இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. பெயில் பெட்டிஷன் அப்போ இந்த பெயில் பெட்டிஷன்ல அந்த ஒரு 2 லேடிஸ் பாதிக்கப்பட்டவங்க ரிட் எல்லாம் போட்டுருக்காங்க. அதையெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. நீங்க வந்து இவங்களை விட்டுட்டீங்கன்னா இவங்களை எல்லாத்தையுமே வந்து அவர் விட்னஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து இது பண்ண பாப்பாரு, டெஸ்ட்ராய் பண்ண பாப்பாரு, அதனால வந்து நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. ஏன் அது வந்து இவர் வந்து டைம் டிலே பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து கேஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். சோ அதனாலதான் அவர் வந்து அப்படியே வெயிட் பண்ணி டைம் டிலே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ என்ன சிச்சுவேஷன் சார், மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டிய தேவையா இருக்கு? இன்னைக்கு எதிர்பார்த்திருப்பாங்கல்ல. அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொபகேண்டா வந்து பண்றாங்க. என்ன ப்ரொபகேண்டா பண்றாங்க அப்படின்னா, புகார் நான் வந்து கொடுக்க சொல்றதாகவும், நான் வந்து புகார் கொடுக்க சொன்னாலும், புகார் கொடுத்துட்டா இவங்க கம்பெனி வந்து இழுத்து மூடிடுவாங்க, அதனால புகார் கொடுக்காதீங்க, நம்ம கையவே வச்சு நம்ம கண்ணை குத்துறதுக்கு இது பண்றாங்க அப்படின்னு. ஜனவரி நம்ம சட்டம் நீங்களே எடுத்து பாருங்க. பட்ஸ் ஆக்ட்ல வந்து என்ன சொல்றது அப்படின்னா, விக்டிம்ஸ் நாட் நெசசரி. ஓகேங்களா? நம்ம புகார் கொடுத்து முதல் மாசம் வந்து ஜனவரி 19 வந்து இவங்க வந்து வழக்கு பதிவு செய்யும் போது விக்டிம்ஸ் இல்ல, மோசடின்னு தெரிஞ்சுன்னா ஒரு இன்ஸ்பெக்டரே வந்து இது மேல நடவடிக்கை எடுக்கலாம். அதுதான் நம்மளோட சட்டம் சொல்லுது. யாரா இருந்தாலும் இது மேல புகார் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சட்டம் சொல்லுது. ஓகேங்களாங்க? அததான் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. விக்டிம்ஸ் வந்து இப்ப நாட் நெசசரி இத்தனை பேர் வந்து வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்டாப் ஆயிடும். ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப ஜிஎம்ஆர் நீங்க பாக்குறீங்க. ஓகேங்களா? ஜிஎம்ஆர் இப்ப இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை தடை செஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இவங்க பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, குறைஞ்சிருப்பாங்க. இப்ப நம்ம அதை தான் மைவைக்கு பண்ண நினைக்கிறோம். இப்போ நான் திரும்ப திரும்ப வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்துக்கிட்ட பணம் இல்லை. இது உங்களோட சேனல்ல நான் ஓபன் சேலஞ்ச். ஓகேங்களா? ஓபன் சேலஞ்ச். இப்போ இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணா, ஓகேங்களா, இந்த இந்த கம்பெனியை தடை பண்ணி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணா எத்தனை பணம் இவங்க வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருமா தெரிஞ்சிடாதா? உங்க பாக்கெட்ல நீங்க பணம் வச்சிருக்கிறீங்க, உங்க கைது செய்யும் போது பாக்கெட்டை செக் பண்றாங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து சொல்றீங்க உங்க பாக்கெட்டுக்குள்ள 4 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்கன்ட்டு, நான் சொல்றேன் 40 ரூபா தான் வச்சிருக்காங்கன்ட்டு. உங்களை கைது செஞ்சு செக் பண்ணும்போது தெரிஞ்சிருமா தெரியாதுங்களா? அப்ப இந்த நிறுவனத்தை இவங்க வந்து கண்டிப்பா வந்து பேன் பண்ணுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணும்போது எவ்வளவு அமௌண்ட் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமா இல்லைங்களா? இந்த மக்களுக்கு சிஎம் மெம்பர்ஸுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு தேவைங்க? 1000 கோடி தேவை. 1000 கோடி இந்த நிறுவனத்துக்கிட்ட இல்லைன்னு நான் சொல்றேன். 1000 கோடி இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், அசோக் நீ சொன்னது தவறு அசோக், நீ வந்து பொய் சொல்லி இருக்கிற, மக்கள் அதை திருப்பி இருக்க. 40 கோடி 50 கோடி 100 கோடிக்குள்ளதான் இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லணும்? அசோக் நீ அன்னைக்கே கரெக்டா சொல்லி இருக்கிற, நீ தெளிவா இருந்திருக்கிற, சிஎம் கிட்ட பிளான் காசு இல்ல, அதனாலதான் இப்படி உழப்பிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாசம் காத்திருந்து பார்ப்போம். இல்ல சார், இப்ப வந்து மக்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். இல்ல உங்க வீட்டுல வந்து திருட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இப்ப இது வந்து மோசடின்னு நாங்க சொல்றோம், நீங்க மோசடி இல்லைன்னு சொல்றீங்க. ஓகேங்களா? அதை தூக்கி அந்த சைடு வச்சிருங்க. மோசடி இல்லைன்னா அது நடந்துட்டு போட்டும். இது மோசடியா இருந்தா என்ன பண்ணுவீங்க?
கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான். நான் இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு அது தேவையில்லை. நாங்க வழக்கு நடத்துறது, இது மூடுறது, இதெல்லாம் நடக்கும். எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏதோ இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்து திடீர்னு எந்திரிச்சு வந்தோம்னா மைவித்திராட்சை மட்டும் பிடிச்சு இதை வந்து டார்கெட் பண்றேன் அப்படின்னு. நீங்க போய் பாருங்க. சிசிபிக்கு நீங்க போங்க. போய் அசோக் கம்ப்ளைண்ட் கொடுத்து எத்தனை மோசடிகள் வந்து போயிட்டு இருக்குது. அதாவது மோசடிகள் எத்தனை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். மாடர்ன் மாமின்ட்டு ஒரு மோசடி பாத்தீங்களா? பேப்பர்ல எல்லாம் பயங்கர ஃபேமஸ். யூடியூபர் மாடர்ன் மாமி. அது யாரு கம்ப்ளைண்ட்? எல்லாம் வெவ்வேறு இடத்துல அத்தனை லேடிஸ் தான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் போஸ்ட் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ட்ராக் லைன் பண்ணி கொடுத்து அது எல்லாம் பண்ணி 35 லட்சம் அந்த அம்மா கிட்ட இருந்து ரெக்கவரி ஆகி இப்ப சிசிபில இருக்குதுங்க. அது ஜியோ பாஸ் ஆயிடுச்சு. இன்னும் சீக்கிரம் கிடைக்க போகுதுங்க. இது மாதிரி வேலை வாய்ப்பு மோசடி அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மோசடிகள் வெளிக்கொண்டு வந்து. இப்ப கிரீன் கிரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரீன் கிரஸ்ட்ல நான் தான் மெயின் அத்தனை வந்து புகார் கொடுத்து அத்தனை எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து தெரியாம ஏதோ நான் மைவித்திராஜ் மட்டும் வந்து டார்கெட் பண்ற முடியும். இதெல்லாம் பண்ணா அப்ப நான் என்ன பேச முடியும்? இவங்க கிட்ட என்ன எடுத்து சொல்ல முடியும்? நம்மளோட நோக்கம் உங்க மீதான தனிப்பட்ட தாக்குதலை எப்படி அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி நீங்க ஒரு ஃப்ராட் அப்படின்னு டைரக்டாவே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி வந்த செய்திகள் எல்லாம் ஷேர் பண்றாங்க, மீம்ஸ் ஷேர் பண்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கு? அது என்னங்க, அது இந்த பொது வாழ்க்கைக்குன்னு வந்துச்சுன்னா இது நீங்க ஏத்துக்கணும். நீங்க 90% மக்கள், இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 90% மக்கள், நான் பொதுமக்கள் நான் சொல்றேன், பொதுமக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இது மோசடி அப்படின்னு சொல்லிட்டு. அது அத்தனை பேரும் ஏத்துக்கிறாங்க. அசோக் சனிதை வந்து இது வந்து தடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. எங்க வந்துன்னா இந்த இதுல பாதிக்கப்பட்டு ஐயோ நீ பணம் போயிருமோ, இனி எனக்கு வராமுற்றுமோ அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் வந்து இது வந்து சொல்றாங்க. அது அந்த தனிப்பட்ட தாக்குதல். ஒருத்தர் வந்து கொலை மிரட்டல் கொடுத்தார். நீங்க உங்க ஆதங்கத்தை வந்து நீங்க பேசுங்க. எங்கிட்ட எவ்வளவு கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆதாரம் கேளுங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு ஆதாரம் கேளுங்க. இது நீங்களா இருக்கட்டும், நான் ஆதாரம் எடுத்து காமிக்கிறேன். இப்ப எப்படி ஒரு இதுவா பாருங்க, இது ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோங்களா? கவர்மெண்ட் ஆர்டருங்க, ஜட்மெண்ட். நீங்க என்ன இது கேட்கறீங்களோ அது எல்லாமே நம்ம வந்து ஆதாரம் கொடுப்போம். ஓகேங்களா? என்ன எவிடன்ஸ்ல நீங்க இது வந்து தவறுன்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, அது நம்ம ஆதாரம் கொடுப்போம். யாரு உங்களுக்கு இந்த தகவல் கொடுத்துருக்க, அது நம்ம ஆதாரம் கொடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா இதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து ஏதாவது தவறா பேசுறது வந்து ஏதாவது ஒண்ணு உங்க கொலை மிரட்டல் கொடுக்குது, அது வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆதங்கத்துல பேசுறதுல ஒருத்தர் கூட நாங்க வந்து இது பண்ண மாட்டோம். நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவோம், உங்களுக்கு காசு வரலன்னு சொல்லிட்டு நீங்க ஆதங்கப்படுறீங்க, அதெல்லாம் நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். ஆனால் உங்க மனைவியை பத்தி பேசுறது, உங்க அம்மாவை பத்தி பேசுறது, அது தவறா பேசுறதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்களா? அது அந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பா அது வாட்ச் பண்ணி அவங்க லிஸ்டே எடுத்து வச்சிருக்கோம். அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட், நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட், அதை வச்சு நாங்க கண்டிப்பா வந்து கேஸ். இப்போ ஒருத்தர் வந்து போட்டார் 100 கோடி ரூபாய் வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த டைம்ல நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேன். அந்த டிசம்பர் மாசத்துல நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேன். டிஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டாச்சு, டிஃபர்மேஷன் கேஸ் போட்டுருவோம். இது புரியாம ஆதங்கத்துல வந்து கசாமுசான்னு பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்கதான் வந்து இன்னும் பெரிய துன்பத்துக்கு மாத்துறாங்க. அது பண்ண வேணும். என்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேள்வி. இவ்வளவு இது சொல்றேன், ஒரு அட்வொகேட்டை வைங்க, நான் ஈஸியான ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? 100 ரூபா உங்களால செலவழிக்க முடியுமா முடியாதுங்களா? பாமர மக்களே இருக்கட்டும், 100 ரூபாய் செலவழிக்க முடியுமா முடியாதுங்களா? இதுல நல்லா சம்பாதிச்சவங்க ஒரு பிடிச்சு கேட்கலாம். அதுல இன்னும் நிறைய விஷயம் என்னன்னா, நல்லா படிச்ச பசங்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களாங்க? அந்த படிச்ச பசங்க எங்கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம மரியாதை கொடுத்து பேசி அவங்களுக்கு ஆவணங்கள் எல்லாம் கொடுக்குறோம். ஆவணங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிட்டே வந்து தவறு பண்றான். அந்த மாதிரி இதை வந்து நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அவங்கள வந்து கண்டிப்பா இந்த வழக்குல பின்னாடி வந்து நாங்க வந்து சேர்ப்போம். அதாவது கோர்ட்ல அது கேஸ் நடக்கும்போது இவங்கெல்லாம் அப்ளைனர்ஸ், இவங்கெல்லாம் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, இது கண்டிப்பா நீங்க வந்து கோர்ட்ல கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல். எனக்கு என்ன ஒரே ஒரு பெட்டிஷன் தானே, இவ்வளோ பண்ணியிருக்கிறேன். இந்த கேஸ் 10 மாசம் எத்தனை வழக்குகள் நாங்க போட்டிருக்கோம், எத்தனை பேர்த்த மீட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெட்டிஷன் போட்டு என்னால கொண்டு போக முடியுமா முடியாது? அது கண்டிப்பா உறுதியா செய்யும். அதெல்லாம் நாங்க தெளிவா இருக்கோம். நானா இருக்கட்டும், என் கட்சியா இருக்கட்டும். நீ ஆதங்கப்படு பெற்று என்கிட்ட கேள்வி கேளு, என்கிட்ட வந்து இது தவறுன்னு சொல்லு, இதை எப்படி சரி செய்யறதுன்னு கேளு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 1000 முறை நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நாங்க உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம், கடமைப்பட்டு இருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற சம்பவங்கள் குறிப்பா கோயம்புத்தூர்ல அதிகமா நடக்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுதுல, ஏன் அப்படி சூஸ் பண்றாங்க? அதிகமா நடக்கிற மாதிரி செய்திகள் இல்லைங்க. பொருளாதார குற்றங்கள்ல டாப் 3 இடத்துல எப்பவுமே கோயம்புத்தூர் இருக்குது. நம்ம மாவட்டங்கள் இவ்வளவு மாவட்டங்கள் இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்து டாப்
1-2ல இருக்குது. 3 கூட வேணாம். 1-2ல எப்பவுமே இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க வந்து பணப்புழக்கம் அதிகம். கொங்கு ரீஜன்ல பணப்புழக்கம் அதிகம். 13% ஆஃப் த ஜிடிபி கம்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். அதாவது கொங்கு ரீஜன்ல இருந்தா கோயம்புத்தூர்ல இருந்தா 13% ஜிடிபி தமிழ்நாட்டோடத்துக்கு போயிட்டு இருக்குது. இங்க பணப்புழக்கம் அதிகமா இருக்கும்போது நிறைய மோசடிகள் வந்து புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. ஆனா எதுவுமே தடுக்கப்படுறது இல்லை, ஸ்ட்ராங் ஸ்டெப் எடுக்கப்படுறது இல்லை. அப்ப அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இப்ப ஃபைனலா மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுற? ஆல்ரெடி நீங்க சொன்னதுதான், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றதே நான் எடுத்துக்கலாமா? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அவங்களோட டிசிஷன். அவங்க பணம் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு 5 மாசமா பணம் வரல, அவங்களோட டிசிஷன். இது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஏதாச்சும் கேஸ பாதிக்குமானா நோ. புரியுதுங்களா? கம்ப்ளைண்ட் கேஸ் அது நடக்குது. கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப் எடுத்துருவாங்க. கவர்மெண்ட் வந்து இப்ப அடுத்த கட்டம் என்ன கேஸ் அடுத்த எந்த ஸ்டேஜ்ல நிக்குது? இப்ப அடுத்த கட்டம் என்னவாகும்? இது வந்து நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த கட்டம் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றது, ஆப்பை பேன் பண்றது, இதெல்லாம் நடக்கக்கூடியதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. இதுதான் அடுத்த ஸ்டெப்பா இருக்கு. இனி பெயில் இவங்க போவாங்க. பட் இவங்க ட்ரையல்ல வந்து இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹைகோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இன்கம் டாக்ஸ் இவங்களுக்கு எடுக்க போறோம், இவங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறோம், யூடியூப்ல இவங்களோட வருமானம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 எடுக்க போறோம் தான் எதுங்க இதுலயே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கவுண்டர்லயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 எடுத்தா தெரிஞ்சிடாதுங்களா? ஓகே, இது மணி சர்க்குலேஷன் தான். இப்ப பணம் இதுக்கு வந்து இவங்க பொருள் வித்தது வந்து 5 கோடிக்கு வித்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு இல்லைங்க. அப்ப வந்து இது நடந்துட்டாலே கபகபன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க சைட்லயும் அவங்க வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.